தலைப்பு தமிழின் அடையாளம், ஐடென்டிட்டி ஆஃப் தமிழ். சொம்பு இருக்கா? சொம்பு இல்லைங்க, ஆனா தமிழ் மேல பற்றுதல் இருக்குது. அருமை. தமிழ் மொழின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மொழிக்குடைய தனி சிறப்பு என்னன்னா, தமிழையே வந்து தன்னுடைய பெயரா வச்சுக்கிறாங்க. அடையாளம் மட்டும் இல்லாம, ஒரு பேர் தானே ஒரு மனுஷனுக்கு அடையாளம். தன்னுடைய பெயரையே அடையாளமா வச்சுக்கிறாங்க. தமிழ்னுமே வச்சிருக்காங்க. தமிழ் செல்வன், தமிழ் செல்வி, தமிழ் அன்பன், இப்படி பல மாதிரி தமிழ் மேல இருக்க பற்றுதலை வெளிப்படுத்துறாங்க மக்கள். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இசை, இயல், நாடகம் ஆகிய 3 தமிழ் மொழியின் இணையான கூறுகள் என்பதை முத்தமிழ் என்று கருத்து கோட்பாடு வெளிப்படுத்தி நிற்கின்றது. அந்த முத்தமிழின் அடையாளத்தை பார்க்க நம்ம வந்திருக்கோம். அந்த குழந்தைகள் அதை எப்படி பாக்குறாங்க பாக்குறதுக்காக வந்திருக்கோம். வணக்கம் அக்கா, ரொம்ப நன்றி இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு. இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா, நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க உங்களை. முக்காவாசி பேருக்கு என்ன தெரியும், நான் ஐஸ்வர்யா, நான் ரெசிடென்ட் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நம்ம வந்து அப்சைக்கிள்ட பத்தி பார்க்கலான்னு பாக்குறேன் நானு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஐஸ்வர்யா வந்து அவங்க ஒரு சின்ன ஒர்க் ஷாப் கொடுக்க போறாங்க இந்த ஆர்ட் பத்தி, அவங்களோட ஆர்ட் ஒர்க்லாம். அடுத்து வந்து அனிதான்றவங்க வந்து அவங்க கொஞ்சம் அவங்களோட ஒர்க் ஷாப், அவங்களோட ஆர்ட் ஒர்க்கை பத்தி அவங்க கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சின்ன பசங்க வந்து இன்னைக்கு வரைஞ்ச அவங்களோட படைப்பெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு நிமிஷம், 2 நிமிஷம், 1 நிமிஷம் அவங்கள பேச வைக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஐஸ்வர்யா கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல உங்க எல்லாரோட இமெயில்லாம் வந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. அது அந்த ஸ்லைட் ஷோ அடுத்து பார்க்கணும். இப்போ அப்சைக்கிள் ஆர்ட் பத்தி இன்னைக்கு ஒரு சின்ன மினி ஒர்க் ஷாப். ஏன்னா உங்களோட படைப்பெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கிறதுனால நான் ரொம்ப கட் ஷார்ட் பண்ணியிருக்கேன். இது பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? இது யாராவது கெஸ் பண்ண முடியுமா எதுல பண்ணதுன்னு? இதுதான் சால்ட் டப்பா தான் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. சின்ன கிளே டெக்கரேஷனோட. இது வெறும் நியூஸ் பேப்பரால பண்ணது. இத நான் பண்ணி 4 இயர்ஸ் ஆச்சு. எவ்ரி கார்த்திகை இதுல நான் விளக்கேத்துவேன். இது வரைக்கும் ஒண்ணும் ஆனது இல்ல. இன்னைக்கு நம்ம அந்த நியூஸ் பேப்பர் கிராஃப்ட் பத்தி பார்ப்போம். இன்னைக்கு இதுதான் சொல்லி தர போறேன் உங்களுக்கு. இந்த மியூசிக்கல் செட், இது வெறும் நியூஸ் பேப்பர், கார்ட்போர்ட் அண்ட் கிளேயால பண்ணது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கணும். இந்த கார்னர்ல லைட்டா இப்படி க்ளூ அப்ளை பண்ணிட்டு இது அப்படியே ரோல் பண்ணிட்டே வரணும். ரோல் பண்ணிட்டே வந்தா you will get a thin strip. And end secure பண்றதுக்காக திருப்பி கொஞ்சம் glue and then you just remove the stick. You get a thin strip like this and you can just flatten it out and you can start rolling. அந்த மாதிரி தான் இது வந்தது, இந்த மாதிரி சர்க்கிள்லாம். இப்ப நெக்ஸ்ட் இந்த கார்ட்போர்ட் எடுத்து, எல்லாமே ரஃப், இதுதான், எதுவும் மெஷர்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் fold it in half and draw the shoulder line kaga. We'll just draw it and then when you cut it out you will get a piece like this. இதுல இப்ப நம்ம சுத்தி வச்சிருந்த பேப்பரை இப்படி சென்டர்ல வச்சு க்ளோஸ் பண்ணி we'll just apply some glue and then secure it.
சாரி, நான் கொஞ்சம் எல்லாமே பசங்களுக்காகங்கிறதுனால கொஞ்சம் நான் இங்கிலீஷ்லயும் பேசுறேன். இஃப் இட்ஸ் ஓகே, நான் தமிழ்லயும் பேசுறேன். குழந்தைகளுக்கு நம்ம எப்படி புரியுறது ரொம்ப முக்கியம் ஐஸ்வர்யா. சோ நீங்க ஆங்கிலத்திலே பேசலாம். ஓகே, தேங்க் யூ. சோ இப்படி நம்ம செக்யூர் பண்ணிடலாம். செக்யூர் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம இந்த ஹெட் பிளேஸ் பண்ணோம்ல, இந்த ஹெட்டுக்காக சென்டர்ல ஒரு டூத் பிக் எடுத்து நம்ம செக்யூர் பண்றோம் எல்லாத்தையும். ஓகேயா? செக்யூர் பண்ணி just any hair drying clay எடுத்து we will just mold it. Start shaping it out like this. We will just leave the hands and just cover the cardboard completely. நம்ம கடைசியா தலைக்கு வரலாம். முதல்ல பாடியை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏர் ட்ரையிங் கிளே இல்லை அப்படின்னா நீங்க மைதா மாவுல கூட கிளே பண்ணிக்கலாம். 1 cup of maida, 1 cup of salt, 4 teaspoons of glue, and then just start kneading it. அது ஒரு மாதிரி ஒரு கிரம்பிள்டு டெக்ஸ்டர் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி ஸ்லோலி ஸ்டார்ட் ஆடிங் வாட்டர். அது ஒரு மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும், நம்ம ஏர் ட்ரை கிளே கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வச்சா அது ஒண்ணுமே கெட்டே போகாது. ஆனா ட்ரை ஆகிறதுக்கு இட் வில் டேக் few days, otherwise you can bake it in the oven. Just start shaping it. Once you shape it, இன்னைக்கு நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் I have made the next step already. ஷேப் பண்ணி ட்ரை ஆனா இந்த மாதிரி ஆகும். There will be a slight shrinkage. அது பரவாயில்ல, அங்கங்க கிராக்ஸ் இருக்கலாம். அது ஜஸ்ட் நம்ம பெயிண்டிங் பண்ணா அது போயிடும். அது மேல ஒன்னும் இதுவா விசிபிளா தெரியாது. ஸோ இதுதான் ஃபைனல் பெயிண்டிங். முன்னாடி ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நல்லா வெல் ட்ரைடா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். வெல் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஜஸ்ட் யூ கேன் ஸ்டார்ட் பெயிண்டிங் இட். And you can make musical instruments. இது மியூசிக்கல் செட்டப் பண்ணேன் நானு. அதனால அது அப்புறம் கலர் அடிச்சு அதை அப்படியே ஜஸ்ட் இப்படியே ஒட்டிட வேண்டியதான். இந்த இது வந்து கார்ட்போர்டு என்கிட்ட வேஸ்ட் பீஸ் ஆஃப் இந்த வுட் இருந்தது, பேட்டியோ டோர் வுட். அதனால அதை போட்டேன் நானு. மற்றபடி யூ கேன் யூஸ் கார்ட்போர்ட் லைக் திஸ். இது ஏதோ மாய்ஸ்சரைசர் டப்பாக்கு வந்ததுதான். அது ஜஸ்ட் இது மேல 3 இது பிளேஸ் பண்ணிடலாம். அப்படி ஸ்டிக் பண்ணியாச்சுன்னா அவ்வளவுதான். இந்த சால்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா டிஷ்யூவால நம்ம ரேப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா க்ளூ மிக்ஸ்சர் வச்சு, க்ளூபி க்ளூனா 2 parts of glue and 1 part of water வச்சு ஃபுல்லும் ரேப் பண்ணி, if you can see it closer you will see the tissue marks. அதனால 24 hours ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். அதுல முக்கியமான விஷயம், you need to seal it with a varnish. அதுதான் it will last longer. otherwise கொஞ்ச நாள்ல அது வந்து மாய்ஸ்சர், சால்ட் போடுறதுனால கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிறதுனால it will go waste. அதனால you need to seal it with a craft varnish or any wood varnish, plain varnish. இது வெறும் old CDs and wallpaper.
கிளாஸ் யாருமே நம்ப மாட்டாங்க. இப்படி காமிச்சாவே எப்பவுமே நம்புவாங்க வீட்டுல. இது ஓல்டு நல்லெண்ணெய் பாட்டில். This is old pants. அதுல வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால you can create anything and everything with upcycle art. And இந்த மாதிரி பண்றதுக்கு ஓல்டு பாட்டில் தான் இதுவும். இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து டின் ஃபாயில் இருக்குல்ல, கிச்சன் ஃபாயில் வச்சு முதல்ல we will make a face and hands எல்லாம் வச்சு கிச்சன் ஃபாயில்னா நீங்க எப்படி வேணா டியூன் பண்ணலாம், எப்படி பண்ணாலும் நிக்கும் அது. அதனால அதை வச்சு முதல்ல மோல்ட் பண்ணி அதுக்கு மேல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஜஸ்ட் க்ளூப்பியா ஆட் பண்ணணும். அப்புறம் when you are working with plaster of paris கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணணும் so that it dries quickly. நீங்க அதை சீக்கிரமா ஷேப்பிங் பண்ணணும். அதனால அதை ஷேப் பண்ணி பண்ணதான் இந்த when you seal it with varnish it will not go waste. உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन இருந்ததுன்னா you can contact me through Iniya Thinnai. I will be happy to help. நான் கூட கொலு வைக்கலாம் போல் இருக்கேன் அழகா பொம்மைங்க வச்சு. ஓகே, நம்ம அடுத்து இவங்க அனிதா வந்து அடுத்து அவங்களோட ஆர்ட் ஒர்க் அவங்க கொஞ்ச நேரம் பிரசன்ட் பண்ணுவாங்க. சோ வணக்கம் எல்லாருக்கும். நான் அனிதா பிரசாத் கவென்ட்ரில இருந்து பேசுறேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெச்ஆர் பர்சன். ரீசெண்டா ஜாப் இல்லாததுனால ஆர்ட், விஷுவல் ஆர்ட் என்னோட ஹாபி. அதை நான் ரொம்ப சின்சியரா எடுத்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். தட் இஸ் ரியலி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆக்டிவிட்டி ஃபார் மீ. ஸோ இப்ப நான் அதை ரொம்ப ஆர்வமா எடுத்துட்டு போறதுனால என்னால நிறைய அதை சேவ் பண்ணி வைக்க முடியல ஆர்ட் பண்ண. அதனால நான் யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா கத்துக்கணும்னா நீங்க சேனல்ல விசிட் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு see that. நவ் நான் ஒரு 3 சின்ன ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்கேன். ஹார்ட்லி இட் வில் டேக்ஸ் லைக் 2 to 3 minutes for each activity. I'm dividing it into 3 different stages. Like குழந்தைங்க under 7 ஒரு சின்ன ஆர்ட் ஹேக்ஸ் கத்து கொடுக்க போறேன். ஸோ அது அவங்க வீட்டுல ட்ரை பண்ணாங்கன்னா it will be fun for them. So today what they are trying is what they will remember until they go 70. So that's how I did when I was child. So I'm sure this will be helpful for you. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல 8 and above basic sketching techniques which I can teach you within just 3 to 4 minutes. அந்த மாதிரி. ஸோ அதை ஒரு பேசிக் பேரண்ட்ஸ் அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணீங்கன்னா அதை பிக்கப் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு குழந்தைங்கள கொண்டு போகலாம். அடுத்தது அடல்ட்டுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸோ when you are at home and when you are really stressed, it's a small stress buster. If you try this, I'm sure I can guarantee you that it will be a stress relief. And also free time நம்ம சாப்பிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு உட்கார்ந்த இடத்துல நீங்க கூட அந்த ஆர்ட் பண்ணலாம். So nothing, whatever I'm going to teach is nothing is going to cost much. So other than that, basic tips உங்களுக்கு additional ஏதாவது வேணும்னா anytime free consultation you can contact me through my channel or my Facebook page. So let's start now. So இந்த ஆர்ட் இப்ப நான் சொல்றது உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இப்பவே கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த செஷன் முடிஞ்ச உடனே I'll clarify to you. This is for the small babies, how you can bring it into a fun activity. So just fold this paper into 2 portions. I'm using acrylic color. நீங்க எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். Except oil color is not advisable for children who are very little. So you will pour little bit of yellow here. Now you pour little bit of blue here. Hold your paper. Butterfly oda wing shape la இத அப்படி turn twist பண்ணிட்டே வாங்க. மேல் போர்ஷன் சின்னதா வச்சு ரவுண்ட். உங்களுக்கு பட்டர்ஃப்ளை விங்ஸ் எப்படி இருக்கும் தெரியல, நம்ம அதோட விங்ஸ் எப்படி வருமோ அந்த ஷேப்ல ட்விஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு கடைசியா ஜாயின் பண்ணுங்க இந்த மாதிரி. இட்ஸ் ஆல் வித் யுவர் ஃபிங்கர். ஐம் ஷூர் இட்ஸ் கிளியர் டு யூ. கோமதி கிளியரா இருக்கா? ஐஸ்வர்யா, கோமதி கம்ப்ளீட் கிளியரா இருக்கு. ஓகே, ரைட். So when you open,
So you will get a butterfly here. Okay. ஒரு சின்ன பென் கலர் எடுத்துட்டு ஃபேஸ் பண்றோம். It's just a fun activity for kids. இங்க இருந்து வால் வருது. And that's all. எனக்கே பண்ண ஆசையா இருக்கே. இல்ல நமக்கும் ஒரு ஃபன் பஸ் இது நிறைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான், கண்டிப்பா பண்ணலாம். why not? So it's just a small art take. So இது பண்ணீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும், and kids will really enjoy doing this because they love to pour more colors and play. So this is one of that. இத காய வச்சிட்டு அழகா they'll play, and you can cut it into butterfly shape and they can paste it in their room. So see, you have to take this kind of brush. Okay, there are difference between lot of brushes. Like this is a round brush which has got a sharp corner. We need a brush which is round but has got a flat corner. You know, it depends. அந்த அப்படி இருந்தா தான் உங்களுக்கு ஒரு இதுலயும் ஒரு changes வரும். Load it nicely. There is a loading is again a technique. If you don't load right perfectly, perfect and you load பண்ணலனா, then you won't get it right. You are loading the yellow and tip will be red. Keep your brush like this. Spread it like butterfly. Just push it little up. Bring it down. And when you bring it down, apply kai thukki vitrunga like this. Again, load it yellow with yellow. Only tip should be red or any other color, whichever your kids like or they prefer. Choose, ask them to choose. So it will be fun. Bring it up. Meanwhile, parents can get ready with a pen and a paper, A4 sheet paper, because a small exercise, if they will get involved, it will be fun. So அவங்க இப்ப டைரக்டா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். Just a 3 minutes exercise. So yellow color load பண்ணிருக்கேன். Then red. இது எல்லாமே stress buster. It's not that only kids have to do. If we do it perfectly, then we can also make some wall art with this. And that's all. You have a beautiful flower ready. Okay. Gomadi, is it clear? It's absolutely ரொம்ப அழகா தெளிவா தெரியுதுங்க. ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. Okay. Now a small trick. Sometimes when it comes to art, you need to also learn the color mixing, like blue and yellow makes green. So that's all. Now you take a flat brush to make a perfect leaf. Okay, load your brush with half green, half yellow, like this, and stroke, a simple stroke. A simple stroke and you will get a beautiful leaf, perfect leaf, in fact. Green and half with yellow. Actually, இன்னைக்கு weather கொஞ்சம் மந்தமா இருக்கு, இல்லைன்னா ரொம்ப பிரைட்டா தெரியும் என் டேபிள். So it's a one stroke. So ஒரே strokeல எப்படி leaf பண்றாங்க. So there are 3 techniques you have learned for kids who are below 7 and 8, like butterfly and these kind of things. There are many, but we don't have time now, so I'm winding up with this for kids. Now for kids who are good at already, they are like they are doing bit better in terms of their sketching. So how you can groom them and take them to the next level. அதுக்காக நான் இப்ப practice காட்டல, but I will show you some of the sketches which I have been teaching to my students. So it will be easy for parents. In fact, the parents who are like engineering, உங்களுக்கு நல்லாவே தெரியும், because நீங்க கொஞ்சமாவது உங்க இன்ஜினியரிங்ல கண்டிப்பா நிறையவே sketching பண்ணிருப்பீங்க. So உங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். This is why I am telling you, even though you are good at sketching, you don't know how to teach kids, your own kids. So those are the techniques you will learn by this. See, a book, how a book can look when it is kept sidewise, left, right, straight. So அதுல எப்படி ஷேடோ வருது. So 3D ஆர்ட்மாங்க இத இந்த மாதிரி நீங்க டீச் பண்ணலாம். அப்புறம் again it's so easy, like
how to make an element look like a real, you give a real sketching for an element. So for instance, ஒரு glass இப்படி வச்சிருக்கீங்கன்னா அதை எப்படி கேப்சர் பண்ணணும். ஸோ அந்த கிளாஸ் ஓட பேசிக் ரேஷியோ எடுத்துப்பான். ஃபார் இன்ஸ்டன்ட் அந்த கிளாஸ் காவாசி தான் நிறைஞ்சிருக்குன்னா நீங்க இப்படி பார்க்கணும் அதை. ஸோ காவாச்சி நிறைஞ்சிருக்கலாம். இஃப் இட் இஸ் 10 inches கிளாஸ் 2.5 இது எம்டியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்து, இப்ப நான் இதை 4 inches எடுத்திருக்கேன். இங்க நான் அகைன் 4 inches எடுத்திருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது இங்க 4 centimeter 2 லைன் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸ்ட்ரெயிட் லைன் 4 inches எடுத்திருக்கேன். இங்கே 2.5 centimeter பண்ணிருக்கேன். ஸோ தட் ஐ கேன் கெட் தட் கர்வ். யூனோ அந்த கொஞ்சம் கர்வா இருக்கணும். ஸோ அது எனக்கு கிடைக்கணும். பிளஸ் இங்க இருந்து எப்படி நான் அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபைனல் ரிசல்ட் இஸ் திஸ். ஓகே, ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு இது ஆச்சு. அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் பண்ணும்போது ஹவு டு மேக் இட் பிரெட்டன்ட் லுக் லைக் அ ரியல் ஃப்ளவர். ஸோ எப்படி நம்ம ஃப்ளவர் எந்த சைடு அந்த பெட்டல் இருக்கோ அந்த சைடு நம்ம அந்த ஷேடோ சாரி அந்த ஷேடை நம்ம டிராவல் பண்ண வைக்கணும். ஸோ லைக் you see that likewise here. So it is travel this side and darker from bottom and it's going little lighter from top, from on the top of this ஒரு ஷேடோவும். அது மாதிரி ஒரு ஷேடோவும் பார்த்து பண்ணோம்னா you will get exactly as it's a real sketch. It's a real time flower பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு sketching skills improve ஆகும். So this is only up to parents if they can do it, or you can definitely watch some YouTube tutorials and teach them. So never think that why இதெல்லாம் எதுக்கு கத்து கொடுக்கணும், இதெல்லாம் கண்டிப்பா யூஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும், நீங்களா இன்ஜினியர், most of you must be an engineering student, so you must be knowing how useful this is. Apart from all that, all these things are stress buster. So they need to know in their lifetime how to get relief of some stress by doing some useful exercise. Now, so to all the fathers, happy Father's Day. Tomorrow is Father's Day, so happy Father's Day. So now for adults, if at all you are ready with your papers and pens, so this is what I thought of doing a small exercise for next 3 minutes, and I'll wind up with that. So this is nothing but mandala art, the doodle art manga, rectangle manga. It's nothing but நீங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருந்த கோலம், மெஹந்தி, ஹெனா ஆர்ட், அதை எல்லாத்தையும் கலவையா கலந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்ட்டா வந்திருக்கிறது. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. நான் ஆர்ட் வேர்ல்ட்ல இறங்கும் போது ஐயோ இதெல்லாம் நமக்கு தெரியுமேங்கிற மாதிரி இருந்தது. சோ உங்களுக்குமே இது சின்ன சின்ன டிப்ஸ் டெக்னிக்ஸ் நான் கொடுத்த உடனே நீங்களுமே ஆச்சரியப்படுங்க, ஓ இவ்வளவுதானா, இது இந்த இவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு சாதாரணமாவே தெரியுங்கிற நினைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஆர்ட் எல்லாம் இருக்கு. மண்டலா ஆர்ட்டோட ஒரிஜின் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இட்ஸ் லைக் மண்டலா ஆர்ட்னா டாட்டை வச்சு மட்டும் ஒரு கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு ரவுண்ட் ஷேப்ல கிரியேட் பண்ணுவாங்க. ஆப்பிரிக்கால தான் இதோட ஒரிஜினேட் ஆச்சு. இப்ப அதை நம்ம இந்தியன் ஸ்டைல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லைக் கோலம் மாதிரி டிசைன், மெஹந்தி, ஹெனா அதெல்லாம் தெரிஞ்சவங்க ஈஸியாவே பண்ணலாம். பிளஸ் மேல் பீப்பிள், இஃப் யூ டோன்ட் லைக் ஃப்ளவரி ஸ்டைல் அண்ட் ஆல், யூ ஹேவ் அ ரெக்டாங்கிள் which you can use it to create your own art. So now உங்களுக்கு இங்க சின்னதா, if at all parents have, they can just draw a circle or any kind of small rectangle or square or any kind of shape, and let me take you through how we can fill this beautiful art and beautifully, and then just for 3 to 4 minutes, and then this you can practice it by your own. So to start with any design, gents can do it. Mostly male may not like a flowery design, so they can use rectangle. Rectangle is nothing but a simple thing I'll teach you. If it is a square, you will be just filling it on your இந்த மாதிரி பண்ணிட்டு fill பண்ணிட்டே வருவீங்க. Rectangle அடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். So this is a form of art again. So using lines of different shapes, and you will just fill that thing. இல்ல நிறைய இன்ட்ரோகேட் டிசைன் இருக்கு, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய நீங்க பண்ண உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். பிளஸ் இதுக்குன்னே நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கு. நான் ஃபியூச்சர்ல நான் என்னோட யூடியூப் இதுல போட தான் போறேன். எனக்கு டைம் இல்லை ஆக்சுவலி மேக் பண்றதுக்கு, நிறைய தெரியும். ஸோ இன்ட்ரோகேட் டிசைன் எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா கொண்டு வரலாம். அதை இதெல்லாம் எல்லாமே ஸ்ட்ரெஸ் பெஸ்ட். உட்காந்த இடத்துல நீங்க உட்காந்து ஏதோ ஒண்ணு வரைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ரியலைஸ் ஆகும். லைக் நம்ம சொல்ற மாதிரி மியூசிக் கேட்கறதோ, புக் ரீட் பண்றதோ, அந்த மாதிரி ஒரு தெராப்பி தான் ஆர்ட்டும். How much ever you watch art making, how much ever you do art, that much you will have better decision making, better clarity in your mind, and you will
get relief with all your stress. You won't get distressed easily. So those are the things which art will help you out with. ரொம்ப பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க ஆரம்பிக்கும் போது நீங்க பண்ண 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 ஆட்டோமேட்டிக்லி நீங்க யூ வில் பி லைக் you yourself will be amazed with your own style. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்க பண்ண பண்ண அந்த மாதிரி. ஸோ இப்ப இதுனா ஈஸியா இருக்கு. ஒரு வட்டமோ ரவுண்டோ சர்க்கிளோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வரும். பட் ஹவு டு ட்ரா திஸ், இப்ப ஒரு ஹியூமன் ஸ்ட்ரக்சர் வருது இல்லைன்னா வேர்டு வருது. ஸோ இப்ப நான் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே நாளைக்கு நான் ஒரு பெயிண்டிங் பண்ண போறேன், நான் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவேன் இதை. ஸோ அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷ் பண்ணேன். ப்ராக்டிஸ் பண்ணி நான் வச்சுதான் ஆகணும், இது அதுக்காக தான் நான் இதை எடுத்தேன். ஸோ இப்படி எல்லாம் வரும்போது ஒரு கை நீங்க காட்டணும், தத்துவமா காட்டணும். ஸோ அழகா இங்க நீங்க இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டுடலாம். இந்த கைக்கு மட்டும் இப்படி காட்டிட்டு இந்த கையை மட்டும் செப்பரேட்டா நீங்க ஒரு ஹைலைட் பண்றதுக்கு. அதே மாதிரி ஃபாதரோட கை இங்க வரும்போது அந்த அந்த இதுலயே டிராவல் பண்ணட்டும். நீங்க எப்படி டிரா பண்ணிருக்கீங்களோ அந்த ஷேப்ல டிராவல் பண்ண வைங்க எப்பயுமே. உங்களோட எந்த ஆர்ட்டா எடுத்தாலும் ஷேடிங், எனி கைண்ட் ஆஃப் ஷேடிங் வித் கலர் ஆர் வித் பென்சில், ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இப்ப லெக்ஸ் இங்க வருது இல்ல, லெக்ஸ் இங்க வரும்போது இதுக்கு நீங்க பர்ஃபெக்ஷன் கொடுக்கணும்னா just bring it this way and make it this way. So it looks different from other மத்த எல்லா இடத்துலயும் நீங்க இந்த மாதிரி intricate designs போட்டுக்கலாம். But your legs and hands, you are doing it, you are showing it separately. So it will highlight in the whole art. So you will know, okay, there is a structure, somebody's daddy and kid is holding the hand, and this is their legs and this is their eyes and nose, and the separation உங்களுக்கு தெரியும் automatically. So this is all about. I hope you would have liked and you would have enjoyed. So try at home, especially for all your kids. And thank you so much for this opportunity. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்பே கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, சின்ன டவுட்னா இப்பே கமெண்ட் போடுங்க உங்களுக்கு கோமதிக்கு. இல்லைன்னா you can always contact me. And this is if you just type this AMP Arts House, you will find my details over there. AMP is nothing but Anita Mani Prasad. என்னோட full name ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் AMP Arts House. So YouTubeல இருக்கேன், Facebookல இருக்கேன், Instagramல இருக்கேன். So like, follow and subscribe. Thank you so much. Thank you, Anita. It was lovely. Thanks, Anita. Thanks, Anita. நல்லா பண்ணிருந்தீங்க. குயிக்கா எப்படி குழந்தைங்களுக்கு வரையலாம்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. அப்புறம் நல்லா பேசிக்கிட்டே பண்ணீங்க, என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க ஐஸ்வர்யா. இப்போ வந்து குழந்தைங்களோட என்ட்ரிஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ண போறாங்க 1 by 1. அப்புறம் அதை பார்த்துட்டு குழந்தைங்க வந்து கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அது அவங்களோட ஆர்ட் பத்தி. அப்புறம் ஐஸ்வர்யாவும் அனிதாவும் அதை பத்தி அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க, கமெண்ட் சொல்லுவாங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸா. எலினா ஜீன் எடல்சன், நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்ட் என்ட்ரி. ஆமாக்கா, இவங்க அம்மா வந்து சின்ன பொண்ணு, அதனால பேச முடியாது அப்படின்னாங்க. எவ்வளவு அழகா நம்மளோட தமிழ் பள்ளியை வச்சிருக்காங்க. அழகா தமிழ்ல எழுதி இருக்காங்க. அவங்களோட கிரியேட்டிவிட்டியை நான் பாராட்டுறேன். எத்தனை வகையான பறக்கும் இது வச்சிருக்காங்க பாருங்க. ஏரோப்ளேன், ஒரு கைட், ஒரு பறவை, ஒரு அழகான ஒரு சூரியன், அந்த ஒரு பெண்கள் கூட அந்த சின்ன பிள்ளையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அப்பா ஒரு பெரிய காசுல எல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து ரஹானா ஏஜ் 5. உமா அசோக் அமைச்சிருக்காங்க ஆர்ட் என்ட்ரிஸ். எனக்கு ரெயின்போ பார்த்தாலே எனக்கு வந்து இப்ப இருக்க கோவிட் சீசன்ல ஸ்டார்ம்ஸ் டோன்ட் லாஸ்ட்னு வரும்ல ஒரு காமன் சேயிங், அது வந்து ரொம்ப அழகா கரெக்டா ஆப்ட போட்டிருக்காங்க. இல்ல, நானும் அதேதான் சொல்ல வந்தேன். இப்ப கரண்ட் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்லா வரைஞ்சிருக்காங்க, கலர்ஃபுல்லா, பிரைட்டா. தேங்க்யூ ரஹானா, ரொம்ப அழகா. நம்மளுடைய அடுத்து வந்து நம்ம ஜெய் அர்ஜுன் இருக்கீங்களா? இது சூப்பரா இருந்தது. எல்லாரும் அவங்க வயசுக்கு அதிகமா வரைஞ்சிருக்காங்க. வணக்கம். தீபாவளி பண்டிகை தமிழர் பண்டிகையில் ஒன்று. தீபாவளி அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணுவோம்? பட்டாசு போடுவோம், ஸ்வீட்
இனிப்புலாம் இனிப்பா சாப்பிடுவோம். எல்லாரும் புது துணி கொடுத்தி வீட்டுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். சரியா? எல்லாரும் கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிடுறேன். எல்லாரும் கொண்டாடணும். நன்றி. தமிழரோட பண்பு வந்து உபசரிப்பு இல்லையா, செலிப்ரேஷன், எல்லாரு கூடயும் சேர்ந்து பங்கிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கு. எவ்வளவு அழகா சொல்லிச்சப்பா குழந்தை. தீபாவளி வர்றதுக்கு நிறைய நாள் இருக்கு. இன்னும் எனக்கு தீபாவளி ஞாபகப்படுத்திட்ட நீ. சரி பேசு. இருக்கேன். என் பேர் ஷாஃபிகா. நான் வந்து பிரிட்டிஷ் தமிழ் ஸ்கூல் படிக்கிறேன். நான் வந்து தமிழ் பத்தி பேச போறேன். பொங்கல் தமிழ் பண்டிகை. காலையில எழுந்தாங்க, குளிச்சாங்க, புது துணி போட்டாங்க, கரும்பு சாப்பிட்டாங்க, பொங்கல் வந்து சமைச்சாங்க. பொங்கல் கொண்டாட்டம். நன்றி. சூப்பர்டா தங்கம். சூப்பர். தமிழர் பண்டிகை பொங்கல். எத்தனை அழகா சொல்லிருக்கு குழந்தை. வான்மியன். இது நம்ம அனிதாவோட பையன். இது ஆமா என் பையன் தான் வரைஞ்சிருக்கான். அது கொஞ்சம் ஷேட்ஸ் எல்லாம் நான் கொடுத்திருக்கேன். அப்படிதான் வேணும்ட்டு அதுல எப்படி இருக்கோ அப்படி பண்ணி கொடுத்துட்டான். என்ன சொல்ல போறீங்க நீங்க? தமிழ் விவசாய, அது புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்னு சொல்லுவாங்கல்ல. பினிஷிங் டச்சோட வேணும்னு வந்து ஒத்த கால் நின்னு வாங்கிருக்கீங்க போல் இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணிருந்தான். எனக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் இப்ப மாடு அந்த நமக்கு மேல இருக்கும்ல, அது என்ன சொல்லுவோம், அது மாதிரி அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்கிறது சொன்னா என்கிட்ட இந்த மாதிரி எனக்கு can you please do it for me, I definitely wanted that only will make my art look better அப்படின்னா அது வாங்கிட்டாரு. சரி, இத்தனை சின்ன வயசுல எது பினிஷிங் டச்ன்னு தெரியறதுக்கே கஷ்டம் இல்லைங்க, நமக்கே தெரியாது. அது பாராட்டுவேன் நானே. அவனுக்கு நல்லா பண்ணான். அவனே தான் சூஸ் பண்ணான். 3 நாள் எடுத்து வச்சிருந்தேன். எது சூஸ் பண்ணானா அவன் இதை சூஸ் பண்ணிட்டான். நன்றி குட்டி. வணக்கம் சொல்லிருக்கேன். வணக்கம். இது நம்ம பபிதாவோட பையன் நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு சூப்பரா வரைஞ்சிருந்தான். பபிதா இருக்கீங்களா? வணக்கம். என் பேரு சித்தார்த். ஜல்லிக்கட்டு தமிழ் அடையாளம். தை மாதத்தில் கொண்டாடுவோம். ஜல்லிக்கட்டு ஒரு வீர விளையாட்டு. நன்றி. யாராச்சும் ஒரு குழந்தை கண்டிப்பா பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கு. வீர தமிழன் சித்தார்த்தினி. அது ரைட்டிங் இதெல்லாம் அந்த வாடி வாசல், இது அந்த கேட்டு கேட் எல்லாம் கரெக்ட்டா போட்டுருக்காங்க. ஆமா, நான் அதான் சொல்லுவேன். அந்த கேட் முதல்ல கொண்டு சூப்பரா போட்டுருக்கான். தமிழ் கிளாஸ்ல போறாங்க, அதனால ரைட்டிங் எல்லாம் அவனோட. அடுத்ததாக ஐஸ்வர்யா உங்களுக்கு வந்து வந்திருக்காங்க. இவங்க விதுர். விதுர் இருக்கீங்களா? இருக்கேன். சூப்பரா இருந்தது உங்களோட சூப்பர்மேன். அதுல நீங்க தமிழ் வாழ்தான் எழுதிருக்கீங்கல்ல, அது ரொம்பவே நல்லா இருக்கு ஹேண்ட் ரைட்டிங். நன்றி. நன்றி. நீங்க சொல்லுங்க உங்களோட இத பத்தி. நீங்க உங்களோட டிராயிங் பத்தி பேசுறீங்களா? வணக்கம். என் பெயர் விதுர். நான் சூப்பர்மேன் வரைஞ்சிருக்கேன். தமிழோட அடையாளமா சூப்பர்மேனோட ட்ரெஸ்ல லா வரைஞ்சிருக்கேன். வாழ்க தமிழ். விதுர் அண்ணா ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க விதுர். நன்றி. அடுத்து ஐஸ்வர்யா பாலா உங்களுக்காக. ஆர்ஷியா. ஆர்ஷியா இருக்கீங்களா? ஆமா. சொல்லுங்க, எப்படி வரைஞ்சீங்க நீங்க? சூப்பரா இருந்தது உங்களுது. திருவள்ளுவர் அப்படியே தத்ரூபமா இருக்காரு. நன்றி. வணக்கம். என் பெயர் ஆர்ஷியா. என் வயசு 7. இன்றைய தலைப்பு தமிழின் அடையாளம். நான் வரைந்தது திருவள்ளுவர். இவர் நீங்கும் நமக்கு திருக்குறள் தந்து
தமிழின் புகழை உலகளாவ செய்தார். நன்றி. வெரி வெல் டன் ஆர்ஷியா. அந்த துணியோட மடிப்பெல்லாம் கூட அழகா போட்டிருக்கீங்க வள்ளுவருக்கு. அவரோட எத்தனை அழகா பண்ணிருக்கீங்க. அவரோட கையில பாத்தீங்களா தமிழ்னு எழுதிருக்காங்க. எழுத்தாணி கொடுத்திருக்காங்க, பலகையில உட்காத்தி வச்சிருக்காங்க. கரெக்டா. எத்தனை அழகா. அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு தான் குட்டோஸ் சொல்லணும். அழகா அவளை சொல்ல வச்சிருக்காங்க பாருங்க தமிழ்ல. கண்டிப்பா நல்ல முயற்சி. எழுதி முன்னாடி வச்சுட்டு படிச்சுட்டு இருந்தா அது நல்ல முயற்சி. அது அப்படிதான் நம்ம ஆரம்பிக்கணும். சூப்பரா பண்ணிருக்கீங்கடா தங்கம். ஹர்ஷியா எத்தனை அழகா பண்ணிருக்கீங்க. எவ்வளவு அழுத்தம் திருத்தமா பேசிருக்கீங்க நீங்க. வெரி வெல் டன். சூப்பர் டக்கண்ணா. அடுத்தது லயா. சூப்பரா இருக்குப்பா. கிளாஸ்பா. இந்தியால தமிழோட சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்ல இட் ஸ்பீக்ஸ் a lot. நிறைய பேசுது இந்த இது படம். தமிழின் அது ரகரம் அழகு இல்லீங்களா. பாரதி வந்து அறிவு, ஜல்லிக்கட்டு வீரம், நம்மளோட நம்மளோட நாட்டோட இது போட்டிருக்காங்க. ரொம்ப அழகா வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐஸ்வர்யாக்கு பிடிச்ச தமிழ் ஆர்டிஸ்டிக்கா எழுதி இருக்காங்க. ஆமா நம்ம ஐஸ்வர்யாக்கு பிடிச்சவங்க பாரதி. நல்லா இருக்கு. அதிருகன் பேசுவாரா? நல்லா இருந்துச்சு. குமுதிக்கா நீங்க சொல்லுங்கக்கா. அவரு பாருங்க, அவர் வந்து சோட்டா பீம் கார்ட்டூனா? அப்படிலாம் இல்ல, நம்ம தமிழோட இது போட்டிருக்காங்க பாருங்க. சோட்டா பீம் தான் போட்டிருக்காங்க. சோட்டா பீம்க்கு வெயிட்டி சட்டை போட்டு தமிழ் அடையாளம் கொடுத்தாச்சு. அதான் சொல்றேன், சோட்டா பீமே யாரையும் வரவேற்கும் தமிழகம், வந்தாரை வரவேற்கும் தமிழகம்னு சொல்லிருக்காருங்க. கழுத்துல ஒரு தாயத்து வேற இருக்கு. கழுத்துல இந்த ஆயத்தை போட்டு தமிழ் இஸ் மேஜிக்கல் வித்வுட் தாயத்து. வந்தாரை வழக்கும் தமிழகம் அதிருகன் அற்புதம். அடுத்ததாக வந்து நம்ம அமாண்டா. அமாண்டா இருக்கீங்களா? Yeah, I'm here. சொல்லுங்கடா தங்கம். On the top, it's a Tamil Nadu map. Surrounding it is coronavirus bugs. On the top top right hand corner, I've drawn Bharathiya, and it says Tamil Nadu. And then next Bharathiya on the left side, I've drawn a village with a little paddy field in it. And at the bottom, I've drawn a man eating with a book. Additional came jelly. And then next is a lady with flower pots on her head. She balances the pot on her head, and she dances. And then at the bottom two is I've done Diwali and I've done Pongal. And then at the bottom of that too, I've drawn Abdul Kalam. Next to him is a rocket, because before he was a president, he was the head of the Indian Space Research Organization. And who's this one? Brilliant work, Amanda. Brilliant work. Very good. எல்லாத்தையும் ஒரே இதுல கொண்டு வந்து அழகா பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. Especially you have tried showing it with the current situation where we all locked up because of corona. That's brilliant work. I loved it. Good. ஐஸ்வர்யா பாலா, உங்க கருத்து? எனக்கு அந்த டீடைலிங்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தமிழ்நாடு ஷேப் வச்சு அழகா அந்த ஃபீல்டு போட்டு எதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமா அது எல்லாத்தையுமே அதுல ஃபிட் இன் பண்ணி கரண்ட் சிச்சுவேஷனையும் அதுல இன்கார்பரேட் பண்ணது ரொம்பவே அழகா இருக்கு. நிறைய கண்ணு எல்லாம் சிமெட்ரிக்கலா ரொம்ப அழகா இருக்கு. நிறைய விஷயம் பேசினாங்க அமண்டா. எல்லாத்தையும் அவங்க டிராயிங்ல ஒரு விஷயமா சொன்னாங்க. அவங்களும் நிறைய கத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டிராயிங் வரையும்போது. நல்லா பேசினாங்க. அமாண்டா, எனக்கு பிடிச்சது என்னன்னா, நம்ம தமிழ்நாடு கூட நீ சொல்ல, என் தமிழ்நாடு, தமிழனுக்கே ஒண்ணு என்ன தெரியுமா, செருக்கு. அது இல்லாம என்னோடதுன்ற உரிமை.
அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அமாண்டா. என் தமிழ்நாடுன்னு சொன்ன பத்தியா, அதான் பிடிச்சிருக்கு. It is yours அப்படின்னு சொல்லிருக்க பத்தியா. Own it. Fantastic அண்ணா. Thank you. அடுத்தது ஓம் ஸ்ரீ பாலசுப்ரமணியம். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிராயிங்க்கா. சொல்லுங்க. தமிழோட எல்லா அடையாளமும் அவர் கொண்டு வந்துட்டாரு. எதெல்லாம் நம்ம தமிழ்னு சொன்னா முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வருமோ அது எல்லாத்தையுமே முதல்ல கொண்டு வந்திருப்பாரு. பொங்கலுக்கு கரும்பு, வள்ளுவர் எல்லாமே இதுல இருக்கு. ஜல்லிக்கட்டு, இதுல கீழே சின்னதா முருகன் வேற இருக்கு பாருங்க. மயில் கூட வரைஞ்சிருக்காரு பின்னாடி. இந்தியன் பொங்கல் அழகா பேட்டர்ன், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல பண்ணிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மோட் ஆஃப் ஆர்ட், இட்ஸ் நாட் மியர் கலர். The kid has tried bringing in lot of creativity in this. அந்த பாரதியோட ஐஸ் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே கண்ணு அப்படியே ரொம்ப தத்ரூபமா இருக்கு. அபினவ் வினோத் குமார். You can talk. இதுவும் அந்த வில்லேஜ் சீன்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. Hi. I've drawn a picture of the Tamil culture. First, I drew the bullock cart and with a person sitting inside it. They use them to transport luggage and people to places, and they even use it for the Rakla race. And next I've drawn the Ural, and it's a stone grinder. Yeah. it's a stone grinder. People use it to grind the rice. Next it's the Kinnaru, and they use it to get some water, and it's pure and sweet. You are very welcome அபினவ். ரொம்ப சூப்பரா இருந்தது. Especially I like the கிணறு ரொம்ப. And oral. இப்ப இந்த இதுல oral யாருமே பார்க்க முடியாது. உங்களுக்கு எல்லாம் oral இருக்குன்னு தெரியறதே பெரிய விஷயம். இருந்ததுன்னு தெரியறதே பெரிய விஷயம். அதனால அது சூப்பரா இருக்கு. அதெல்லாம் நீங்க டிசைன். அதே மாதிரி இந்த கிணறு கூட இப்ப பார்க்க முடியாது நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல. ஆமா, இதுவும் நமக்கு ஞாபகப்படுத்தினது ரொம்ப தேங்க்ஸ் அபினவ். அவங்க எல்லாம் பெரிய பெரிய சடை வச்சிருக்கீங்க, பெரிய முடி வச்சு. ஒரு சூப்பரா சொன்னாரு பாருங்க, ஒரு கிணறுல இருந்து தண்ணி ஸ்வீட்டா வரும்னு. ஆமா, ரொம்ப இனிமையா பேசிருக்கீங்க. அடுத்து யுவராஜ் சந்தோஷ் இருக்கீங்களா? உமா அசோக் வந்து நிறைய பிள்ளைங்களை வந்து ஒரு உற்சாகம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா, உமா அசோக் அண்ட் பிரபு பிரியா ரெண்டு பேரும் அண்ட் பிரபு பிரியா வந்து நம்மளோட லோக்கல் டீச்சர். குட்டி ஜல்லிக்கட்டு மாதிரி இருக்கு, குட்டி ஜல்லி மாடு வீரத்தோட விளையாடுற மாதிரி இருக்கு. இல்ல 10 வயசுல அந்த மாடை இவ்வளவு இதுவா ஷேப்பா வரையறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நல்லா தமிழ் அடையாளம். எனக்கு உங்களோட பாரதி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட இதெல்லாம் கண்ணெல்லாம். தேங்க்ஸ். எனக்கு ஆட்டோ டிராயிங் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட், வெரி குட். அதே மாதிரி காமராஜர் சூப்பர். And hopefully the way you have used the other props other than the color, அந்த மாதிரி சின்ன சின்ன கலர் ஐட்டம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணது நல்லா இருக்கு. It is a different, yeah, it's a different model. Thanks. அந்த பொங்கல் பானை மேல காட்டன் இருக்கு. காட்டன் ஒட்டிருக்கீங்கல்ல? பார்த்தா அதனாலதான் I told, yeah, I saw that you have tried giving it it's a brilliant idea. எஃபெக்ட் கொடுத்திருக்கீங்கல்ல, அதான் சூப்பரா இருக்கு. பொங்கி வந்திருக்கா? ஆமா, பொங்கி. எனக்கு உங்க கண் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. முருகருக்கோ, காமராஜருக்கோ, பாரதிக்கோ, வள்ளுவனுக்கோ மற்றும் நம்ம கலாமோட கண்கள் என்ன ஒரு ஒரு சக்தியோட படைச்சிருக்கீங்க. நீங்க ஒண்ணும் இல்லப்பா, இந்த மாதிரியான டிராயிங் இதனால வந்து பிள்ளைங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்க முடிஞ்சுச்சு. தேங்க்யூ ஃபார் தட் ஆர்கனைசிங். ஓகே, தேங்க்யூ. வந்து யாரு பாரதி, யாரு வந்து அப்துல் கலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருந்துச்சு. That's great.
கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் திஸ். தேங்க்யூங்க. இவ்வளவு ஒரு அழகான ஆர்ட் ஃபார்ம் நான் எங்களை பாக்குறதுக்கு ஒரு ஃபீஸ்ட் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. ஓம் ஸ்ரீ. இது உங்களோட ஆர்ட் பயணம் தொடரட்டும். நன்றி. தேங்க்யூடா கண்ணா. ஏற்கனவே சூப்பர்மேன் பார்த்த மாதிரி இது வந்து பேட்மேன் அடுத்தது தமிழ்ல. சக்திக்கு ஏத்த மாதிரி வரைஞ்சிருக்காரு. பவர்ஃபுல் மேன் ஆஃப் பேட்மேன். என்றும் தமிழ் எழுதிலும் தமிழ். தமிழ். ஆமா. ஃபேண்டாஸ்டிக் பேட்மேன். அடுத்தது நம்ம மீரா ராகவன் இருக்கீங்களா? அழகே அழகே எதுவும் அழகே. மீரா ராகவன் இருக்கீங்களா? So I have chosen to do my artwork based on a lovely composition, Arage Arage Yeduvum Arage, which it is composed by G.V. Prakash and sung by Uttara Unnikrishnan. You may have heard of this, but I'll sing just a small bit portion of it. Arage Arage Yeduvum Arage Anbin Vidil Yellam Arage. I have shown here that the sun, rain and snow is all beautiful. The lovely bird song from a cuckoo is beautiful. And there's no need for musical notes to make it sound beautiful. Even the happiness is beautiful, as is silence. They both have beauty in their own way. The beautiful fragrance of a blooming flower is also beautiful, as is when its leaves fall off. It's still beautiful. A heart filled with happiness is still beautiful, as is a heart drowned in sorrow. You just have to get on and do with what you have. Thank you. சூப்பர் மீரா. எனக்கு நீங்க சொன்னதுல ரொம்ப பிடிச்சது, நீங்க உங்க டிராயிங் பார்த்தோன்னே நினைச்சேன் நானு, ஹாப்பினஸ் வெளியில தேடாத சின்ன சின்ன விஷயத்துலயும் இருக்கு அப்படின்ட்டு அத சொல்ற மாதிரியே இருந்தது உங்க டிராயிங். மீரா, you are beautiful inside out, Kanna. Meera? Hello. Yes, Meera, you are beautiful inside out, Kanna. Hello, thank you. And beauty lies in the beholder's eyes, Mbangala. I think you are beautiful inside out, so everything is beautiful to you, just like your mommy. Adan Kanna, you've done a fantastic job to look at beauty around us and appreciate the little things that we have and have gratitude for it, isn't it? It's so beautiful, Kanna. Thank you. And Meera, the most important thing is நிறைய பார்த்தோம், நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. காதல் சின்னம் நீங்க தான் சொன்னீங்க, அதுவும் தமிழர்கள் நிறையவே பண்ணுவோம். சோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அது ஒண்ணு ஸ்பெசிபிக்கா வந்திருக்கு உங்க இதுல, இன்ட்ரோடக்ஷனே அதோட பண்ணிருக்கீங்க நீங்க. ரொம்ப அழகா இருக்கு மீரா. வலி கூட அழகா பாக்கணும்னு சொல்லிருக்காங்க பாருங்க. வலிய கூட அழகா பார்க்க கத்துக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையில எப்பயும் சந்தோஷம் தானே மீரா. காவியா, அடுத்து காவியா கண்ணன். சாரி, அவங்க சிங்கப்பூர் மேடம், அதனால அவங்க ஜாயின் பண்ணல, லேட் நைட் ஆயிருக்கும். ஓகே ஓகே ஓகே. பாலா, ஐஸ்வர்யா, அனிதா. எனக்கு அந்த பென்சில் ஷேடிங்லாம் ரொம்ப பிடிச்சதுக்கா. வெறும்னா இதுதான் பென்சில் டிராயிங் தான், ஆனா அங்கங்க ஷேடிங், அந்த முண்டாஸ்ல வர மடிப்புக்கு கொடுத்த ஷேடிங், அது எல்லாமே நல்லா பண்ணிட்டு ஃபார் ஏஜ் 10 நல்லா இருக்கு. அவங்க லிட்டில் பிட் பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா ஷேடிங் இன்னும் பியூட்டிஃபுல்லா வரும். பிளஸ் மேல தமிழ் வார்த்தைகள்ல எழுதுனது ரொம்ப அழகா இருக்கு. அது ஒரு ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு. இது வந்து ரிஷி கூட்டத்தோட வந்திருக்கீங்களா? கூட்டமா வந்திருக்கீங்களா? வந்திருக்க. வணக்கம், கேக்குதா? கேக்குதுங்க. கேக்குது ரிஷி, சொல்லுங்க. நான் வந்து நடுவுல கோயில் எடுத்திருக்கேன். இந்த கோயில்ல வந்து நான் தஞ்சை பெரிய கோயில்ல பேஸ் பண்ணிருக்கேன். தஞ்சை பெரிய கோயில் 1000 வருஷத்துக்கு மேல பழமை ஆனது. அதுக்கு ரைட் சைட்ல
நான் வந்து பொங்கல் செஞ்சிருக்கேன். பொங்கல் வந்து தை முதல் நாள்ல வருது. லெஃப்ட் டாப்ல திருக்குறள் பண்ணியிருக்கேன். திருக்குறள் வந்து உலக பொதுமறை திருவள்ளுவரால எழுதப்பட்டது. நிறைய மொழியில எழுதியிருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனா முதல்ல திருவள்ளுவர் எழுதினது வந்து தமிழ் தான். அப்புறமா லெஃப்ட் சைடு கீழே வந்து நான் வந்து விவசாயம் பண்ணியிருக்கேன். அப்புறமா காவேரி யாரும் பண்ணியிருக்கேன். Rishi, most important is it's very close to me, this art, because நான் தஞ்சாவூர், அம்மா அப்பா ஊர் தஞ்சாவூர். அதனால நீங்க தஞ்சாவூர் கோயில் வரைஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த கோல்டு பேப்பர்ல பண்ணிருக்கீங்க பாருங்க. தட்ஸ் லைக் that shows up to your creativity and kudos to your parents. உங்க நல்ல முயற்சி பண்ணி தமிழ் பேச வைக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா நாங்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். So அதனால kudos to them as well. Thank you. அந்த எனக்கு உங்களோட அந்த கொலாஜ் ஒர்க் வந்து சூப்பரா பிடிச்சிருக்கு. அதுல அந்த கோபுரம் வந்து லிங்கம் மாதிரியே இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அனிதா சொன்ன மாதிரியே எனக்கு அவங்களுக்கு தஞ்சாவூர் இதுன்னா எனக்கு காவேரி க்ளோஸ் டு ஆர்ட். ஏன்னா எனக்கு திருச்சி, அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஓலை மாதிரியே வரைஞ்சிருக்கீங்களா அந்த திருக்குறள், அது பிளஸ் அந்த அடுப்பு பாருங்க, இந்த ட்ரெடிஷனல் அடுப்பு வரைஞ்சிருக்கீங்க பொங்கலுக்கு. வெறும் 4 குச்சி வரையாம அந்த அடுப்பு மாதிரியே வரைஞ்சிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்த உடனே. தேங்க்யூ. தம்பி ரிஷி, அந்த பெரிய கோயில்ல வந்து பிள்ளையாரோட பிக்சரை வரைஞ்சிருக்கீங்களா? நல்லா நோட் பண்றீங்க ராஜ்குமாரனா. ஏன் தம்பி உங்களுக்குள்ள இவ்வளவு ஆர்டிஸ்டிக் இது திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. இல்ல அதுக்குள்ள கணேசரோட படத்தையும் பார்க்க முடியுது என்னால அந்த பெரிய கோயில். ஆமா ஆமா இருக்கு, டாப்ல இருக்கு. ஆமா அது ஷேட்னால தெரியல, லைட்டிங்னால. முதல் கடவுள் போட்டிருக்காரு விநாயகர், நெல்களஞ்சியம், தஞ்சாவூர் நெல்களஞ்சியம், காவேரி ஆறு, திருக்குறள், பொங்கலையும் விடல நீங்க. அற்புதம் தான் போங்க. தேங்க்யூ. அடுத்து வந்து அனந்திதா. அனந்திதா இருக்கீங்களா? இருக்கேன். சொல்லுங்க தங்கம். ஹாய் அனந்திதா. ஹாய். உங்க திருவள்ளுவர் சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. அதுவும் தமிழ்ல எழுதியிருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் குறள் எழுதியிருக்கிறது, அப்புறம் அந்த லோட்டஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சது எனக்கு. தேங்க்யூ. அண்ட் அந்த அவருக்கு மசில்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கீங்கல்ல அந்த சைடுல, அதெல்லாமும் நல்லா இருக்கு. அந்த இதெல்லாம் தேங்க்யூ. இது ஏன் வரைஞ்சேன்னா, ஃபர்ஸ்ட் நினைக்கும் போது லாங்குவேஜ்னா திருவள்ளுவர் தான் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்தது. அவர் தான் திருக்குறள் தான் எழுதினார், அதனால அவரை பிக் பண்ணேன்னா. சூப்பர். அனந்திதா, நீங்க உங்க பென்சில் ஸ்கெட்சிங் நல்லா இருக்கு. பர்ஃபெக்ஷன் இஸ் ரியலி குட் ஃபார் யுவர் ஏஜ். ரியலி குட். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் மேபி within a year or 2 years you will definitely do as much as adults do that. So நான் இப்ப அவங்க கொடுத்த கான்செப்டோட எனக்கு அவங்க ஆர்ட் மேலதான் டக்குன்னு கண்ணு நிறைய போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு கரெக்டா பர்ஃபெக்ஷனோட வந்திருக்கு. நன்றி. சூப்பர்டா காணா அனந்திதா. அந்த சூரியன் என்னமா அத்தனை கலர்ல போட்டிருக்கீங்க, பிரைட்டா. நன்றி. தேங்க்யூடா கண்ணா, ரொம்ப அழகா இருக்கு. அந்த முடி அவரோட முடி கூட பாருங்க. அடுத்து வந்து 11 years and above category. தக்ஷினேஷ். நான் முருகனை சூஸ் பண்ணினேன். ஏன்னா தமிழ்ல மோஸ்ட் பாப்புலர் காட், சில வாட்டி தமிழ் கடவுள்னே கூப்பிடுவாங்க. என்னோட ஃபேவரட் கூட தங்கம். முதல்ல பென்சில்ல ஸ்கெட்ச் பண்ணி வரைஞ்சேன். அதுக்கப்புறம் நான் அது வாட்டர் கலர் பேப்பர்ல ட்ரேஸ் பண்ணி
வரைஞ்சிட்டு நான் வாட்டர் கலர் பென்சில்ல வரைஞ்சேன். சூப்பரா பண்ணிருக்கீங்க. இது என்னோட இட்ஸ் அகைன் க்ளோஸ் டு மை ஹார்ட். நானும் முருகனை தான் ரொம்ப அதிகமா விரும்பி வேண்டிக்கிற கடவுள்ங்கிறதுனால இந்த ஏஜ் 11+ நிறையவே எனக்கு பிடிச்சது பண்ணிருக்காங்க. இப்ப வர வர நான் சொல்லுவேன் ரொம்ப நல்லா இருக்கு. தேவானை வள்ளி கூட வரைஞ்சிருக்கலாம்ப்பா இவரோட. எல்லா கோயிலையும் அவரையும் வைப்பாங்க, அவங்களையும் வைப்பாங்க. அடுத்த தடவை பண்ணும்போது அவங்களையும் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆமா, இதுக்கு நான் வந்து முதல்லயே சொல்லிட்டேன், நீ உன்னோட இதுதான் நீ பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால அவனா உட்கார்ந்து வரைஞ்சு இது ரெடி பண்ணது. ரொம்ப கனிவா ஆமா ஐஸ்வர்யா. என்ன ஒரு கனிவான கண்கள். இதனால்தான் சொல்றாங்க போல இருக்கு கோமதி, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு சொல்லி. கரெக்டா சொல்லிருக்கீங்க. பிறந்தது பூனை ஆகுமா சொல்லியாச்சு தானே. அது எப்படி ஐஸ்வர்யாவோட குழந்தை எப்படி கனிவா அந்த கண்ணுல இருக்க கனிவு அந்த அழகு வெளிப்படுத்திருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமான வரையறது இந்த மாதிரி வரைஞ்சு பண்றது. இதாங்க அவனோட ஃபர்ஸ்ட் டிராயிங் வேற, அதனாலதான் நான் எதுவும் கமெண்ட் பண்ணல. ரொம்ப ஆசம் டிராயிங் கண்ணா, ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கீங்க. நான் வந்து இதை வாங்கிக்கலாம்னு பாக்குறேன் உங்ககிட்ட இருந்து. ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கீங்க. அது மாலை எல்லாம் கூட எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க பாருங்க. அந்த ஃபோல்ட் ஆஃப் தி க்ளோத்ஸ், கண்ணு ரொம்ப அழகா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிராயிங் இத்தனை ஆசம்னா வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து அவரோட பேரு முழுசா கொடுத்திருக்காரு பாருங்க, அதுலயே தெரியுது. ஆமா, நான் பிரசன்டேஷன் பண்ணும்போதே அவன் சொல்லிட்டான் எனக்கு பேர் முழுசாதான் வேணும், அதை கம்மி பண்ண. ஆசம் டா கண்ணா, ஆசம். அடுத்து வந்து தருண். தருண் வணக்கம், என் பெயர் தருண் குமார். நான் இப்பொழுது கீழடி அகழாய்வை பற்றி கூறப் போகிறேன். கீழடி அகழாய்வு அங்கு முத்துக்கள், பானைகள் மற்றும் அம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த அகழாய்வில் கண்டுபிடித்த எழுத்துக்களும் இந்து நாகரக எழுத்துக்களும் ஒன்று என்று அறியப்பட்டுள்ளது. விஞ்ஞானிகள் தமிழுக்கும் இந்து நாகரிகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு என்று கூறுகிறார்கள். பிரில்லியன்ட் தருண், நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. யாருமே ஆக்சுவலி இது வித்தியாசமா பண்ணிருக்கீங்க. நாங்க நிறைய இது வரைக்கும் நம்ம என்னதான் தமிழோட அடையாளம்னு பேசிட்டு இருந்ததுதான் எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க ஸ்பெசிபிக்கா அதை ஒதுங்கி இப்ப எது நம்ம அதோட ப்ரூஃப்ங்கிற ஒண்ணு இருக்குங்கிறது அழகா எடுத்து காட்டியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் யோசிக்கிறதோட டிஃபரெண்டா யோசிச்சு கரண்ட் சினாரியோ இதுவா பண்ணிருக்கீங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி நிரூபிச்சிட்டீங்க தமிழின் பழமையை. ரொம்ப அற்புதம் கண்ணா, ரொம்ப அற்புதம். அதுவும் நீங்க தமிழ்ல இப்ப அதை பத்தி பேசினது அதோட அழகா இருந்தது. நன்றி ஹரிணி. வெரி வெல் டன் ஹரிணி. எனக்கு அந்த 2 இது ஷேட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you. அந்த ரெட் அண்ட் ப்ளூ அண்ட் ஔவை. இந்த படத்துல நான் போரை தடுத்து நிறுத்திய ஔவையார் வரைஞ்சிருக்கேன். 2 அரசர்களுக்கு ஒரு போர் வர சூழ்நிலை வந்துச்சு. அது ஔவையார் அவங்களோட தமிழ் திறமை வச்சு நிறுத்திட்டாங்க. எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு பாட்டி அண்ட் பெரிய அரசர்களுக்கு அவங்களோட அந்த பாட்டை வஞ்ச புகழ் பாட்டு வச்சு அந்த போரை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனா இப்போ எல்லாம் அமெரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போர் வர சூழ்நிலை வருது. ஆனா யாருமே பாட்டிகள் இல்லைன்னா இந்த இளமையா இருக்கிறவங்க யாருமே போல இந்த போரை தடுத்து நிறுத்துறதுக்கு. அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வெரி வெல் டன் ஹரிணி. எனக்கு அந்த அரசருக்கு உள்ள அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மடிப்பெல்லாம் கொடுத்திருக்கீங்களா க்ளோத்ஸ்க்கு, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த ஃபைன் லைனிங் அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. பிரஷ்ல பண்ணீங்களா இல்லனா பென்னா? அது பிரஷும் பென் வச்சு சேர்ந்து செஞ்சேன். இல்ல அந்த ஃபைன் லைனிங்லாம் அது பென் வச்சு செஞ்சேன். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஆர்ட் ஃப்ளோ நல்லா இதுவா வந்திருக்கு. Thank you. அந்த முடி ஹேர் ஸ்டைல் கூட அழகா பண்ணிருக்கீங்க. மன்னருக்கு I have a point.
Harini, actually fine art படிக்கும்போது we will go with lot of learn how to bring our art as in a different form, use different element to make it like look different, out of box thinking பண்ணணும். அது எல்லாமே நீங்க உங்க ஆர்ட்ல கொண்டு வந்திருக்கீங்க. அதை தாண்டி நீங்க அந்த டாபிக்கையும் உள்ள we gave you identity of Tamil and அதையும் ஆட் பண்ணிருக்கீங்க. So it's really a brilliant work, especially face black-ஆ வச்சது. It's like you are making us to think what's happening, how the faces will be, how this they are going to react, and இது எங்களை imagine பண்ண வைக்குது இந்த art. This is really a brilliant work, Harini. Thank you. கட்டி விட்டு போன ஹரிணிக்கு வாழ்த்துக்கள். Thank you. ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு ஹரிணியோட ஆர்ட். தேன்மொழி செல்வராஜ், தேன்மொழி இருக்கீங்களா? ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க தேன்மொழி. நான் ஏன் திருவள்ளுவர் பிக் பண்ணேன்னா, திருவள்ளுவர் ஒரு தமிழ் புலவர். அவர் வந்து திருக்குறளை எழுதினார். எல்லா தமிழ் பீப்புளுக்கும் திருக்குறள் தெரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் புக்கு தமிழ்ல பிரிண்ட் பண்ணது வந்து திருக்குறள் புக். சூப்பர்டா தங்கம். அம்மா அப்பா அத்தனை அழகா சொல்லி கொடுத்திருக்காங்க பாரு தமிழ். பேசும்போது அந்த இதுவே வரல, நல்ல ஃப்ளோவா பேசுறாங்க, தயக்கவே இல்லாம பேசுனாங்க. எனக்கு ஒரு சின்ன இது, திருவள்ளுவர் பின்னாடி ஒரு ஹேலோ இருக்கேமா, ரொம்ப அழகா இருக்கு. உன் பின்னாடியும் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை அழகா வரைஞ்சிருக்கீங்க. அவருக்கு பின்னாடி ஒரு ஒளி வட்டம் மாதிரி தெரியுது, நல்லா இருக்கு. அப்புறம் அந்த பென்சில் ஷேடிங்லாம் அதே மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த சைடு பலகைக்கு இந்த சைடு அந்த இந்த கொடுத்தது, இப்ப அனிதா சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ஷேடிங்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு? அந்த அவர் தோல்ல போட்டிருக்கிற அந்த துணிக்கு ஷேடிங் அதெல்லாமும் நல்லா இருக்கு. தேங்க்யூ. தேன்மொழி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க அழகா கொண்டு வந்திருக்கீங்க. பாடி ஸ்ட்ரக்சர், பிராட் ஷோல்டர், அது மாதிரி ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. பென்சில் ஸ்கெச்சிங் yours is very good. Little efforts, you will be brilliant. And kudos to parents, ரொம்ப அழகா தமிழ்ல பேச வச்சீங்க. மிஸ்டர் செல்வராஜ். இருக்குல்ல தேன்மொழி செல்வராஜ் இருக்கிறதுனால இப்படி இந்த குழந்தைங்க அந்த கண்களை இவ்வளவு அழகா வரையறாங்கன்னு எனக்கு தெரியல. இவரோட கண் எவ்வளவு தீர்க்கமா இருக்குன்னு. ஆமா, ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க தேன்மொழி. அதே மாதிரி அந்த முடிக்கு லைன் போட்டிருக்காங்க, தாடி லைனிங், அந்த இதெல்லாம் ரொம்ப டீடைல் ஒர்க் நல்லா இருக்கு. தேங்க்யூ. தேன்மொழின்னா என்ன தெரியுமா கண்ணா? ஹனி போல பேசிருக்கீங்க நீங்க, தேன் போல பேசிருக்கீங்க உங்க லாங்குவேஜ். தேங்க்யூ. அதுவும் தமிழ தேன் மாதிரி பேசினா எத்தனை அழகா இருக்கு தெரியுமா? ரொம்ப அழகா இருக்கு கேட்க. வாழ்த்துக்கள் கண்ணா. தேங்க்யூ. நன்றி. அடுத்து அகிலன் சுரேஷ்குமார். அகிலன் இருக்கீங்களா? இருக்கேன். சொல்லு கண்ணா. அகிலன், எனக்கு உங்க டிராயிங்ல நடராஜரோட சிமெட்ரி ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இது ரவுண்ட் அவரோட அவுட்டர் வளையத்துல வரைஞ்சிருக்கீங்கல்ல, அது கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இது. அது பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் பார்த்துட்டே இருந்தேன். சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. தென் அகிலன், நான் எதிர்பார்த்தேன் யாராச்சும் ஒருத்தர் இது வரையணும்னு நினைச்சேன். பட் யூ டிட் அ பிரில்லியன்ட் ஜாப். இட்ஸ் a unique thing. and பின்னாடி பேக்ரவுண்ட், அந்த கோயில் பேக்ரவுண்ட், கோயில் கோபுரம் எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. pencil sketching is really good. It's a fine art actually. Just little bit of next step, if you go, you will work well. Good rocking, keep rocking. Okay, so Nataraja is like a dance god that's basically symbolizing Tamil Nadu. So pathina, one of his dances is called Tandavam. Adu research panna. And also and the structure pathina oru symbolize pannom. Many research companies like USA and UK are actually researching into the structure because it's such a unique structure. True. நீங்க எத்தனை டிஃபரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ் நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க தெரியுமா? ஒன்னு டான்ஸ் இஸ் a form of art, சிற்பக்கலை, அப்புறம் கெமிஸ்ட்ரி. எப்படிலாம் ஸ்டாச்சுஸ் பண்ணிருக்காங்க, பிரான்ஸ்ல பண்ணிருக்காங்க, வாக்ஸ் மெத்தட் பண்ணிருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? முன்னாடி நம்ம விஜய் சொல்லி கொடுத்தாரு அதை பத்தி. சிற்பக்கலை தாண்டி நம்மளோட ஆர்கிடெக்சர், கோயில்களுடைய கட்டமைப்பு, வானிலிருந்து நிற்கும் கோயில்கள், எத்தனை விதமான ஆர்ட் ஃபார்ம் தமிழோட அடையாளமா காட்டியிருக்கீங்க நீங்க. The variety of Tamil identity. ரொம்ப
ரொம்ப அற்புதம் அகிலன். And most important, Akhilan, அதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிருக்கீங்க. அது என்ன what you are going to present, you know what it is. So you automatically give a better result. That's good. அந்த டீடைல் பாருங்களேன், அந்த சுத்தி இருக்க வளையத்துல இருக்க டீடைல். அதுதான் I was really amazed. Well done. Awesome. Thank you. அடுத்து வந்து நிகிதா. வணக்கம். நான் ஒரு பரதநாட்டியம் டான்சர் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா அந்த பரதநாட்டியம் டான்ஸு இந்தியால தமிழ்நாடுல தான் ஆரிஜினேட் ஆச்சு. ஸோ அதுதான் தமிழான்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு கோயில்ல இருக்கிற ஆர்ச் மாதிரி வரைஞ்சேன். ஏன்னா அது கோயில தான் ஒரிஜினேட் ஆச்சு, கோயில தான் முதல்ல ஆடினாங்க. நான் பென்சில் ஷேடிங்ல வரைஞ்சேன். இது நான் ஹெல்ப் பண்ணலக்கா. இது இன்னொரு குட்டி புலி வந்திருக்காங்க. அவங்களும் 16 அடி பாஞ்சிருக்காங்க. தமிழ்லயும் சரி ஆர்ட்லயும் சரி விதமா ரொம்ப அழகா பென்சில் எத்தனை அழகா வரைஞ்சிருக்காங்க. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவளோட இதுதான். நான் இன்டர்ஃபியரே ஆகுது. இல்ல நல்லா இருக்கு. She has given a good explanation as well with the background and what she is trying to. She thought she is bringing it in a picture. This is really good. Beautiful art expression ma in a picture. Thank you. இந்த ஃபிட்னஸ் கூட நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஃபிட் பாடி அண்ட் ஃபிட் மைண்ட் வித் ஃபிட் ஆர்ட். ஃபேண்டாஸ்டிக். அடுத்து வந்திருக்காங்க கேஷவ் கண்ணன். இவரும் வள்ளுவர் வரைஞ்சிருக்காரு. ரொம்ப அழகா வள்ளுவர் வரைஞ்சிருக்காரு மெய்யெழுத்தோட. இங்க வள்ளுவர் கொஞ்சம் கோவமா இருக்க மாதிரி இருக்காரு. தமிழ் பேச சொல்லி கொடுக்குறாரு போல் இருக்கு. கேசவன் நீங்க இருக்கீங்களா? இந்த இமோஷன் அழகா காட்டிருக்காரு. அடுத்து ஸ்ரீராம். வாய் அடைச்சு போயாச்சு நான். அந்த கோபுரத்துல இருக்கிற டீடைல்ஸ், அந்த சுத்தி மண்டபத்துல இருக்கிற டீடைல்ஸ், திருவள்ளுவரோட ஷேடிங், வெறும் ஒரு பென்சில்ல இவ்வளவு டீடைல்ஸ் கொண்டு வருதுன்னா ரொம்ப கஷ்டம் அவங்க வயசுக்கு. நான் இருக்கேன். ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு போலல. ஸ்ரீராம் இது மொத்தம் முடிக்கிறதுக்கு தஞ்சை வள்ளுவனும் தஞ்சை பெரிய கோவிலும். இது நான் ஏன் எடுத்தேன்னா அந்த தஞ்சை பெரிய கோவிலோட கதையே எனக்கு ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்கிற டோம் அந்த கல் இருந்துச்சுன்னா அது 80 டன்ஸ் இருந்துச்சு. அந்த 80 டன்ஸ் எப்படி அந்த காலத்திலே அந்த கோவிலுக்கு மேல வச்சாங்கன்னா சயின்ஸ் இன்னும் புரியவே இல்லை. ஆல்சோ அந்த ஈச் ஆஃப் த கல்லு, அந்த கோவில்ல இருக்கிற கோபுரத்துல ஈச் அந்த கல்லுல அந்த ஈச் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் அவங்களோட பேர் ஈச் கல்லுல இருக்கு. பண்ணிட்டாங்க. ராஜராஜ சோழன் கட்ட கோவில். அப்புறம் திருவள்ளுவரோட ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா அந்த ஓலையிலயும் அகர முதல எழுத்தெல்லாம் ரொம்ப டைனி எழுத்துல நான் எழுதிட்டேன் அதுல ஓலையில. ஆமா அது நல்லா தெரியுது. தேங்க்யூ. எனக்கு அந்த மண்டபம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்ரீராம். தேங்க்யூ. எனக்கு ஒன்னே சொல்லுங்க, நீங்க இத ஸ்கேல் யூஸ் பண்ணீங்களா எல்லாமே ஃப்ரீ ஹேண்ட் தானா? அந்த பாட்டம்ல இருக்கிற பூலு எல்லாமே ஸ்கேல் வச்சுதான். ஆனாலும் அந்த அந்த பில்டிங் படி எல்லாம் அந்த பிரிக்ஸ் ஃப்ரீ ஹேண்ட், அப்புறம் அந்த படி ஸ்கேல் தானா? ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். தேங்க்யூ. எத்தனை நேரம் எடுத்துக்குது ஸ்ரீராம் உனக்கு? ரொம்ப பிரம்மாண்டத்திற்கு ஸ்ரீராம் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ. இது 2 மணி நேரம் எடுத்துருச்சு ஃபுல்லா முடிச்சு. 2 மணி நேரம் தானா? யா 2 மணி நேரம் தான் ஸ்பீடா முடிச்சு. Very well done. Shriram, you did a very good job. It's a real fine art and your sketching is brilliant, especially அந்த கோபுரம் மேல போறதுல கீழே இருந்து மேல போற வரைக்கும் நீங்க அழகா ஸ்ட்ரக்சர்டா கொடுத்து ஸ்ட்ரக்சரல் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கீங்க. இந்த ஆர்ட் தான் 2 point scale 3 point scale ன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, which you have learned on your own. It's like it's a technique but you have it inbuilt, so which is really good. Thank you. Awesome Shriram. Thank you. பாய் அடிச்சு போயிருக்கேன் நானு பிரம்மாண்டத்தை பார்த்து. Thank you. அடுத்து ஜனனி பாலமுரளி இருக்கீங்களா? இது வந்து ரொம்ப அட்டகாசமா பெயிண்டிங், ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, அந்த அழகா இருக்கு. அந்த டான்ஸரோட கண்ணு பேசுறது. Yeah, it makes us feel something is happening, like imagine பண்ண தூண்டி விடுது இந்த ஆர்ட், என்ன நடக்குதுங்கிறது. ஆமா,
அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கு. போட்டோகிராஃபிய வந்து ஆர்ட் ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. லைட்டிங்ல வச்சு ஹெரிட்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க, கோயில் கொண்டு வந்திருக்காங்க, டான்ஸ் ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க, நம்மளோட பானை கொண்டு வந்திருக்காங்க, நம்ம லோக்கல் லைஃப் ஸ்டைல் கொண்டு வந்திருக்காங்க, நம்மளோட வாழ்வியல் கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை விதமா கொண்டு வந்திருக்காங்க இவங்க, சான்ஸே இல்ல. பியூட்டிஃபுல். அதுக்குள்ள அந்த திரிசூலம் கூட போட்டிருக்காங்க பாருங்க அந்த கோயில்ல. ஆமா, அந்த மண்டபத்துக்குள்ள அம்மன்னு போட்டு இது இருக்கு, திரிசூலம். தமிழ் ஒரு லாங்குவேஜ் தான் எல்லாத்தையுமே தாயா பாக்குறது. தாய் நாடு எல்லாத்தையுமே தாயா ஒரு பெண்ணுடைய வடிவமா சக்தி வடிவமா பாக்குறது தமிழோட பாரம்பரியம், ஒரு அழகு பாரம்பரியம். சோ இது சூப்பர் ஆர்ட் ஃபீஸ்ட். அகிலா இருக்கீங்களா? ஐஸ்வர்யா சாரி வந்திருக்கீங்க. நல்லா இருந்துச்சு. கோமதி அக்கா, ஐஸ்வர்யா, அனிதா நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு இன்ட்ராக்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு என்ட்ரி வந்திருக்காங்க. நம்மளோட சின்ன குழந்தை ஆராதனா, வயசு 4. ஆனா அவங்க தமிழ் மேல இருக்க அவங்களுடைய பற்றுதல், அவங்களுடைய வெளிப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. ஆனந்த் சொல்லுங்க. ஆராதனா சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம தமிழ் உறவுகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வணக்கம். சரி, ரொம்ப நல்லா சொல்லிருக்கீங்க கண்ணா. அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்காங்க நீங்கள. கூட திணறாம அழகா தமிழ்ல பேசினாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்க டிராயிங்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆராதனா. கலர்ஃபுல்லா இருக்கு. மதர்ஸ் டேக்கு அம்மா கொடுத்ததா நீங்க? நன்றி. மதர்ஸ் டே அன்னைக்கு டக்குன்னு வரைஞ்சு கொடுத்தா. பெரிய ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு 2 விங்கி வர வச்சிருக்கா. நீங்க சூப்பரா. அது என்ன எப்படி வரைஞ்சிருக்க? என்ன தலையில என்ன வச்சிருக்க சொல்லலாம். ஹேர் போட்டுருக்க, அப்புறம் பின்னாடி என்ன போட்டுருக்கனா விங்ஸ் பறக்க. ஏஞ்சல். ஏஞ்சல். நாங்க ஃபேரி லவ்லி ஃபிளவர்ஸ் வரைஞ்சிட்டு, அப்புறம் மேல ஸ்கை போட்டு, அப்புறம் மரஸ், அப்புறம் ஹில்ஸ் போட்டுட்டு மரஸ், அப்புறம் டே. சூப்பர்டா கண்ணா. கடவுள் வந்து எல்லாருக்கூடயும் இருக்க முடியாதுன்றதுக்காக தான் அம்மாக்களே படைச்சாரு. நான் நம்ம ஃபேரிஸ் ஆர் மதர்ஸ் ஆர் ஃபேரிஸ் இல்லையா in their house who make magic. Beautiful கண்ணா. Thank you. Thank you டா கண்ணா. வணக்கம், என் பெயர் அபினவ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன் பிரிட்டானியா தமிழ் பள்ளியில். நான் வரைந்த ஓவியம் மகா கவிமணி சுப்பிரமணிய பாரதியார். அவர் 11. அவர் சிறு வயதிலே தமிழ் மொழி மீது அதிக பற்று கொண்டனால் பாரதியார் என்று பெயர் அழைக்கப்பெற்றார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வணக்கம். எத்தனை அழகா சொல்லிருக்கீங்க தமிழ். அம்மா அப்பா எத்தனை அழகா சொல்லி கொடுத்திருக்காங்க. உங்களுடைய பாரதி எத்தனை வீரமா இருக்காரு. ரொம்ப அழகா பண்ணீங்க கண்ணா. அனிதா, நீங்க ஐஸ்வர்யா பாலா ஏதாவது சொல்லுமா அபினவுக்கு? உங்க பாரதி ரொம்ப சூப்பரா இருந்தது அபினா. நல்ல தத்ரூபமா வரைஞ்சிருந்தீங்க. அதை விட நீங்க சொன்ன அவரை பத்தின ஹிஸ்டரி ரொம்பவே நல்லா இருந்தது. தேங்க்யூ. உங்க ஆர்ட் காட்டுங்களே ஸ்கிரீன்ல குட்டி திரும்பி. வெரி குட், வண்டர்ஃபுல். ரொம்ப அழகா இருக்கு. கண்ணு ரொம்ப அழகா வந்திருக்கு. மீசையும் நல்லா முறுக்கி போட்டிருக்காரு அழகா. அவரோட கோட்டோட ஷேடிங் பாத்தீங்களா? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. கண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இட் ஸ்பீக்ஸ் ஒரு ரியாலிட்டி இருக்கு. Kudos to your parents and to your teacher for enlightening தமிழை பத்தி உங்களுக்கு தமிழ் ஆர்வம் உங்களுக்கு கிரியேட் பண்ணதுக்கு. ஆர்ட் ஆர்வம் மற்றும் தமிழ் ஆர்வம். சரி கண்ணா, நிறுத்தி நிதானமா அட்டகாசமா பேசிருக்கீங்க தமிழ. ரொம்ப அற்புதம். உங்களுடைய தமிழ் பயணம் தொடரட்டும் அபினவ். இணையத்திண்ணையின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். பிரிட்டிஷ் தமிழ் ஸ்கூல் குழந்தைங்க எல்லாரும் நிறைய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து இணையத்திண்ணைக்கு வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து எல்லா குழந்தையும் ரொம்ப ஆர்வத்தோட வந்து இது வந்து கலந்துக்கிட்டாங்க.
இப்ப கடைசி அவர் கூட ரொம்ப அழுது வந்து பண்ணி இதை காட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடனே போன் பண்ணி அதையும் வந்து நீங்க வந்து பொறுமையா வந்து அதையும் நீங்க எங்களுக்காக பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரிட்டிஷ் தமிழ் ஸ்கூல் இன்னொரு ஆசிரியர் உமா அசோக், அவங்க வந்து லண்டன்ல இருந்து அவங்க ஆன்லைன்ல மூலமா வகுப்புகள் எடுக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நன்றி எல்லாருக்குமே. தமிழ் பயணத்தை இவ்வளவு அழகா துவக்கி வச்சிருக்கீங்க. நம்ம பசங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்திருக்கீங்க. அதுல மதம் கலை ஆர்வத்தையும் நீங்க உண்டு பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரியா. உங்களுடைய தமிழ் பயணம் தொடரட்டும். கண்டிப்பா உங்களோட ஆர்வலர்கள் நீங்க உங்களோட ஊக்கம் தான் எங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு உற்சாகத்தை தருது. நீங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய வந்து எங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஹோஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஆவலோட எல்லா குழந்தைங்களும் பண்றது வந்து எனக்கு பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி பிரியா. உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் பிளஸ் enthusiasm and igniting the spirit for the children. இத்தனை நேரம் 1.5 மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியல. ஆர்ட் ஃபீஸ்ட் இத்தனையும் தொகுத்து வந்த ஐஸ்வர்யா, அனிதா அண்ட் பாலாக்கு மிக்க நன்றி. So 1.5 மணி நேரம் ஆர்ட் ஃபீஸ் கொடுத்த ஐஸ்வர்யா, அனிதா அண்ட் பாலா ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். 1.5 மணி நேரம் போனதே தெரியல. நாட்டாம இருக்கீங்களா? அப்படி நாட்டாம சென்னையில இவ்வளவு ஆர்ட்ட பார்த்ததே கிடையாது. போங்க குழந்தைங்க என்னோட மனசெல்லாம் நிறைச்சிட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. பெற்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா உங்களுடைய குழந்தைகளோட திறமையை வளர்க்குறீங்க. அதுக்கு என்னோட வணக்கங்கள். ஐடென்டிட்டி ஆஃப் தமிழ்னு தன்னுடைய வெளிப்பாடு இல்லாம அப்பா அம்மாவுடைய அப்ரிங்கிங் வளர்ப்பையும் அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்து நம்மளோட தமிழ் பண்பாட்டின் அடையாளத்தையும் காமிச்சு இத்தனையும் ஃபீஸ்டா நம்மளுக்கு அழிச்சிருக்காங்க. இந்த டீம் நம்மளோட ஆர்ட் டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். தேங்க்யூ. அப்புறம் என்ன, இன்னைக்கு திண்ணையில யாருக்காவது பிறந்த நாள் கொண்டாடுவோமா? ஆமா அகிலா, யாருக்கு பிறந்த நாள் தெரியுமா? ஆமாக்கா, விக்டர் சங்கீதா அவர்களின் மகள் ரிஷான், மகேஷ், ரூபா அவர்கள் இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடும் நம் தமிழ் உறவுகள். இவர்களுக்காக நம் இணைய திணையின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளோட நிகழ்ச்சி கடைசிக்கு வந்துட்டோம். இப்ப அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனிதா அழகா பட்டாம்பூச்சி மற்றும் பூக்கள் வரைய கத்து கொடுத்தாங்க. நம்ம ஐஸ்வர்யா நியூஸ் பேப்பர்ல இருந்து எத்தனை பண்ண முடியும்னு காத்திருக்காங்க. நான் இந்த வாட்டி கொலு பொம்மை அதை வச்சுதான் பண்ணலான் இருக்கேன். இந்த வாரம் அசத்திட்டீங்க. அடுத்த வாரம் என்னமா? இந்த வாரம் கண்களுக்கு விருந்து, அடுத்த வாரம் காதுகளுக்கு விருந்து. என்னமா கமல் போட போறீங்களா? நான் நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரசன்னா அதை பத்தி பேச திண்ணையை மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். இப்ப இந்த கடந்த 5 வாரங்களாக மிகவும் அருமையாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. இதே துணையில் நமக்கு அடுத்த வாரம் அந்தாக்ஷரி நிகழ்ச்சி, அதாவது பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். நன்றி பிரசன்னா. பாட்டுக்கு பாட்டு, காதுகளுக்கு விருந்து. cannot wait. அருமை அருமை. இனிய மாலை பொழுது இனியே கழிய வாழ்த்துக்கள். மணி எத்தனை நேரம் ஆச்சுன்னு தெரியல, 6 மணி ஆக போறது. சந்தோஷமாக இந்த வீக்கெண்ட் வந்து நல்லா போகணும்னு வாழ்த்துக்கள். பி சேஃப், ஸ்டே சேஃப்.